ஸோ வண்டியோட நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அந்த இனிஷியல் ஆக்சலரேஷன் இருக்குல்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப கிடையாது, கொஞ்சம் வந்து லோவாக இருக்குது. வந்து செகண்ட் கியரில் போகும்போது லைட்டாக அந்த ஆக்சிலேட் கொடுக்குறத கம்மி பண்ணிட்டா வந்து வண்டி ஆஃப் ஆகிடுதுங்க. ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹைட்டுக்கு நான் வந்து 5.5 நேக்கட் பைக்கு, உங்கள் ஹைட்டுக்கு அதான் 5.4 5.5. ஸோ இந்த ஹைட்டுக்கு வேணும்னா பெட்டர் நீங்கள் எம்டிக்கு போயிடலாம். எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஓட்டுறதுக்கு, ஹைவேஸ்க்கும். நீங்கள் தாராளமாக 50 மேலே எதிர்பார்க்கலாம் இந்த வண்டியிலேருந்து. ஸோ ஹைவேஸ்லாம் வரும்போது தான் 55 மேலே கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் இது வந்து R15 Q-க்குலாம் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லுக்குக்காகவே நம்ம இந்த வண்டி எடுக்கலாங்க. ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து அகெயின் ஒரு வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். ஸோ டைம் கிடைக்கலங்க போடுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் நம்ம எம்டி எடுத்ததுக்கான பார்ட்ஸ் வாங்கினது, ஸோ அதுக்கான வீடியோலாம் போட்டிருந்தேன், கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. ஸோ அகெயின் நம்ம செல்லத்தை வச்சு ஒரு வீடியோ போடலான்னு தான் இங்கே அப்படியே நல்லா காற்றோட்டமாக வந்திருக்கேன். இடம் நல்லா இருக்கா நேரெலாம் பார்த்தா. ஸோ மார்னிங் நல்லா சில்லுன்னு காற்று வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். ஸோ அப்படியே எதுக்கு நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு தாட் வந்துச்சு. ஸோ ஒன்று அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, எம்டியோட ரிவ்யூ. ஸோ வண்டி எடுத்து ஆல்மோஸ்ட் 2.5 months ஆயிடுச்சு. தெரியும் உங்களுக்கு, ரொம்ப கொஞ்சம் அழுக்காக இருக்கும், கழுவுறதே இல்லை, குளிப்பாட்டுறதே இல்லை, என்ன பண்ணுறது. ஸோ அதுதாங்க, இதுக்கப்புறம் மொக்க போட விரும்பலை, நான் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டி இருக்குல்ல, ஸோ அது வந்து 2.5 months ஆச்சு. வாங்கினதுலேருந்து என்ன நெகட்டிவ் வந்திருக்கு, என்ன பாசிட்டிவ் வந்திருக்கு, வண்டியோட ஓவரால் ஒரு ரிவ்யூ தான். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கைஸ் தான் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம வண்டி. ஸோ இதில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்களா அதை கரெக்டாக பார்த்துங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஷ் கார்டு, ஸோ வண்டிக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி கிராஷ் கார்டு ஒன்று வாங்கினேன். இது வந்து நான் புதுப்பேட்டையில் தான் போட்டேன் இந்த கிராஷ் கார்டு. ஸோ உங்களுக்கும் வேணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் பாருங்கள். வேறு என்ன போட்டேன், ஐயோ மறந்து போச்சு. இந்த ரேடியேட்டர் கார்டு, ஸோ சேர்த்து பாருங்கள். ஸோ இந்த ரேடியேட்டர் கார்டு, அப்புறம் வந்து இந்த கேரியர், ஸோ பேக் கேரியர், அப்புறம் இந்த ஃபோன் ஹோல்டர் இது இருக்குது. அப்புறம் வந்து ஸோ ஹெல்மெட் வந்து நான் எங்கே வாங்கினேன்னா, உங்களுக்கு வேணும், ஸோ இந்த வண்டிக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி வாங்கினதுக்காக ஹெல்மெட்டும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது எங்கே வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஃபேமஸான இடம் தான் சென்னையில், அதுவும் ப்ரைஸில் கொஞ்சம் லோவாக தான் கிடைக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம வண்டியோட ரிவ்யூக்கு போயிடலாமா? ஓகே. ஸோ நான் இந்த வண்டி எப்போ எடுத்தேன்னா, கரெக்டாக நான் March 23 எடுத்திருந்தேன், 2024, அதான் இந்த இயர் தான். சப்போஸ் நீங்கள் அடுத்த வருஷம் இந்த வீடியோ பார்க்குறது இருந்தால் அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகல. ஸோ அதனால் இந்த இயரில் எடுத்தேன். இப்போ வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா July 5th ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வண்டி வந்து நான் எடுத்ததுலேருந்து எனக்கு நெகட்டிவ், ஓகே பாசிட்டிவ் முதல்ல சொல்லிடலாம், அப்புறம் நெகட்டிவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹைட்டுக்கு நான் வந்து 5.5 நேக்கட் பைக்கு, உங்கள் ஹைட்டுக்கு அதான் 5.4 5.5. ஸோ இந்த ஹைட்டுக்கு வேணும்னா பெட்டர் நீங்கள் எம்டிக்கு போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங்கும் கரெக்டாக இருக்கும், அதேமாதிரி வெயிட்லெஸ் இருக்கனால கொஞ்சம் ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் சிட்டி ரைடெலாம் போகிறதுக்கு. ஸோ சிட்டியில் இல்லை லாங் ரைடு போகிறதுக்கும், நான் லாங் ரைடு ஆக்சுவலாக நான் வந்து சென்னை டு ஹைதராபாத் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி இடத்துல வந்து அரௌண்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. அப்படின்னா நான் சென்னை டு பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் வந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஓட்டுறதுக்கு, ஹைவேஸ்க்கும். ஸோ நீங்களும் உங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தீங்கன்னா இந்த வண்டியை ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ எம்டியோட மைலேஜ், Yamaha சேம் R15 இன்ஜின், நீங்கள் தாராளமாக 50 மேலே எதிர்பார்க்கலாம் இந்த வண்டியிலேருந்து. ஸோ ஹைவேஸ்லாம் வரும்போது தான் 55 மேலே கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் சிட்டிஸ்லாம் 50 எதிர்பார்க்கலாம், சிட்டி ரைடெலாம். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் மைலேஜும் பெட்டராக இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. மைலேஜ் டெஸ்ட் வேணும்னா நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லலாம். அடுத்தது என்னென்னா வண்டியோட லுக்கு தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லுக் வந்து எங்கேயும் கிடைக்காது, கடல்லே இல்லையா அந்த மாதிரி நம்ம எம்டியோட லுக்கு. ஸோ அதனால தான் இது வந்து R15 Q-க்குலாம் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லுக்குக்காகவே நம்ம இந்த வண்டி எடுக்கலாங்க. வாட்டர் வாஷ் பண்ணல, ரீசன் என்னன்னா
நேற்று தான் வந்து கொஞ்சம் மழை இருந்தது, அதனால் மழை ஓகேவா, மழையில் வர மாட்டேது. ஸோ மழை பெஞ்சதுனால அந்த ஒரு கடுப்பாக தான் இருக்குது. இவ்வளோ டஸ்ட் ஆகும்போது வண்டி இவ்வளோ அழுக்காக இருக்கும்போது அதுக்காக வாரம்லாம் வாட்டர் வாஷ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால தான் வண்டி கொஞ்சம் இதுவாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பார்க்குறவங்களாம் என்னடா எம்டி எப்படி வச்சுருக்கேடா அப்படின்னு கேட்காதீங்க. என்ன நான் கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருப்பேன், நான் கழுவதான் மாட்டேன் வண்டி, அவ்வளோதான். ஸோ வண்டியோட நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக இருக்காது. பட் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது என்னன்னா, வண்டி வந்து ஒரு ஸ்டார்டிங் அந்த இனிஷியல் ஆக்சலரேஷன் இருக்குல்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப கிடையாது, கொஞ்சம் வந்து லோவாக இருக்குது. நான் வந்து இப்போது 2 கியர்ஸில் போனோன்னா மேக்ஸிமம் என்னால் ஒரு 20க்கு மேலே போயிட்டால் சவுண்ட் வர ஆரம்பிச்சிடுது. மற்றவங்க இல்லை எனக்கு ஓட்டும்போது இல்லை மற்ற வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது. வண்டி கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 3, 4 அந்த கியரில் போனால் மேக்ஸிமம் 40, 50 அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் வண்டி வந்து ஒரு 5 கியர்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த ஒரு ட்ருன்னு ஒரு சவுண்டு வரும் தெரியுமா, அதை நீங்கள் முறுக்கும்போது சும்மா பிச்சுன்னு போகும். உங்களுக்கு அந்த ரியல் பவரே அப்போ தான் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு 6லாம் போயிட்டீங்கன்னா, நான் 121 வரைக்கும் போனேன் இதில். ஸோ அது வீடியோவில் எடுக்க முடியல. 115 வரைக்கும் போனது வீடியோ எடுத்தேன், அது வேணால் அட்டாச் பண்ணுறேன். 121 போனது வீடியோ எடுக்க முடியல, அது வரைக்கும் என்னால் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து 130 வரைக்கும் போகலாம் நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஒரு நெகட்டிவாக இருந்தது ஸ்டார்டிங் ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் எல்லா வண்டியும் அடுத்தவங்க வண்டியை ஓட்டிட்டு என் வண்டி ஓட்டும்போது, இல்லை என் வண்டியை ஓட்டிட்டு அடுத்த வண்டியை ஓட்டும்போது செம்ம கன்ஃபியூஷன் ஆகுதுங்க இந்த ஹார்னுக்கும் இந்த இண்டிகேட்டருக்கும். ஏன்னா வந்து மற்ற வண்டியில் ஹார்ன் மேலே இருக்கும், ஹார்னு கீழே இருக்கும், இண்டிகேட்டர் மேலே இருக்கும். பட் எம்டியில் வந்து அப்புறம் வேறு என்ன வண்டியில் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு புல்லட்டில் இல்லை, நான் புல்லட் நிறைய டைம் ஓட்டிட்டேன். ஸோ அதில் வந்து எனக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும் இது ரெண்டும். ஸோ இது வந்து எனக்கு ட்ராபேக்காக தான் தெரியுது இந்த ரெண்டும். ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டாங்க போலயே. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் எனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. பட் ஆனால் ஓட்ட கொஞ்சம் மேட்ச் ஆகிடுது. இதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஹார்னு இண்டிகேட்டர் பழகிங்கன்னா அடுத்த வண்டி ஓட்டும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. இண்டிகேட்டருக்கு போடாமல் ஹார்ன் அடிக்கிறது பதிலாக இண்டிகேட்டரை கிளிக் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு தொல்லை வருது. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் தான். ஸோ நான் ஃபேஸ் பண்ணது. உங்கள் யாருக்கு இந்த மாதிரி வரல, இல்லை உங்கள் யாருக்கு வந்துருன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து செகண்ட் கியரில் போகும்போது மோஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து செகண்ட் கியரில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட் கியர் போட்டால் நம்ம நியூட்ரல் ஆகும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்னால செகண்ட் கியரில் தான் போவோம். ஸோ அந்த டைமில் வந்து லைட்டாக அந்த ஆக்சிடென்ட் கொடுக்குறத கம்மி பண்ணிட்டா வந்து வண்டி ஆஃப் ஆகிடுதுங்க. ஸோ இது நான் வந்து நிறைய டைம் மீன்ஸ் இன்டர்மீடியேட்டாக ஃபேஸ் பண்ணேன். ஒரு 10 டைம்ஸ்க்கு 1 டைம் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணேன். ஸோ அது என்ன ரீசன் தெரியல. மேபி சர்வீஸ் இஷ்யூவாக இருக்கலாமா, இல்லை வண்டி அப்படியான்னு தெரியல. உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன் அதையும். அப்புறம் வந்து நான் இப்போ எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா அரௌண்ட் நான் காட்டுறேனே உங்களுக்கு 2443 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். ஆக்சுவலாக வண்டி வந்து நான் சென்னையிலேருந்து ஹைதராபாத் எடுத்துலேயே அது ஒரு 1000 கிலோமீட்டர் போயிடுச்சு. அப்புறம் இங்கேயே லோக்கல், அங்கே சென்னையில் லோக்கல் அப்படின்னு ஓட்டினால அது கொஞ்சம் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வண்டியோட இப்போ இருக்கிற ரிவ்யூ. பறக்கிறானே ஆள் இப்போ இருக்கிற ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். நானும் தொடர்ந்து இந்த நம்ம செல்லத்தோட வீடியோஸ்லாம் போடுறேன். செல்லத்துக்கு பேர் என்ன வச்சுருக்கேன்னா மோன்டே. ஸோ மோன்டேன்னா அது ஒரு மீனிங் இருக்குது. அதுக்கு மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் வண்டியோட ரிவ்யூ. ஓகே, நீங்களும் எம்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் வேணால் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே காய்ஸ், லெட்ஸ் see நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிஸ்டர் பெல் vlog. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.